கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு ஆலோசனை. அதிகமான ஞானத்தில் அதிக சலிப்பாயிருமா. எல்லாவற்றையும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கடவுளுக்கு மேலாக, நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு மேலாக யோசிக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, நம்ம கண்ணு ஒரு அளவு தூரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த தெருவில் என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது. தேவன் நம்மளுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு, இந்த பூமியில் ஒரு 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தி கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி, இன்னும் நம்மளால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு செய்து தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். ஆனால் அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு இருக்கும். எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்தேன் அப்படி சொன்னால், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று இங்கே பிரசங்கி ஞானி எழுதுகிறார். நானும் இப்படி தான் யோசித்து கடைசியில் பாருங்கள், இவங்க தகப்பன் வாங்கிற நல்ல பேரை இவர் வாங்கலை. இவருக்கு அவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார், மனோவிருத்தியை கொடுத்திருந்தார், நல்ல பிளஸ்ஸிங்காக இருந்தார், நினைச்சதெல்லாம் சாப்பிட்டாரு, எதையுமே இவர் விளக்கலை. கடவுள் இயேசு அவ்வளோ நன்மையை தகப்பனார் மூலமாய் செய்திருந்தார். ஆனால் இவர் வாழ்க்கை நன்றாக இல்லை. பிந்தின காலத்திலே பின்வாங்கி போனார். தேவன் சொன்ன கட்டளை மறந்து போனார். அதிக ஞானம், இதுதான் பிரச்சனை. அதனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, கிறிஸ்தவர்களாகிய நாம கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதையே நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் சுமூகமாக, சமாதானமாக, சந்தோஷமாக நம்ம வாழ்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரப்பா. அதிக ஞானம் வேண்டாம், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஞானத்தை தந்து பின்னாடி வருவதற்கு எந்த தடை இல்லாமல் எங்களை நடத்துங்க. சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யும். சந்தோஷத்தினால் நிரப்பும். பலவீனங்கள் மறையற்றும், போராட்டங்கள் விலகட்டும். ஆண்டோடைய வல்லமை மகிமையை வெளிப்பட முடிச்சு வைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.